விஜய் எடுக்கும் முடிவு எங்களுக்கு சாதகம். அதிமுக அழியப் போவது இவரால் தான். அனலேற்றிய அண்ணாமலை. திருச்சியில் பாஜக பிரமுகர் ஒருவரது இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறிய சில முக்கியமான விஷயங்கள் தமிழக அரசியலில் கவனத்தை பெறுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை ஆதரித்து எங்கள் கூட்டணியின் சார்பில் அனைவரும் ஒன்று சேர்ந்து விக்கிரவாண்டியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளோம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று நம்புகிறோம். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை அது கள்ளச்சாராய கொலை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடைத்தேர்தல் என்றாலே எப்போதும் ஆளுங்கட்சியுடைய ஆதிக்கம் இருக்கும். அதனை நாம் விக்கிரவாண்டியில் இப்போது பார்க்க முடிகிறது. ஒரு இடைத்தேர்தல் எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. ஏ டீம் என்கிற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீமாக இருக்கக்கூடிய அதிமுக தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் வாயிலாக இதனை மறுபடியும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி அழிவதற்கு பல பேர் காரணம் என்றாலும் ஜெயக்குமார் தான் முதல் காரணம். காலையிலும் மாலையிலும் லுங்கி கட்டிக்கொண்டு செய்தியாளர்கள் சந்திப்பை வைத்தால் ஜெயக்குமார் அரசியல் செய்துவிட முடியுமா என்றார். நடிகர் விஜயின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கருத்து சொல்வது அவரவர் சுதந்திரம். அவருடைய கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். ஆதாரத்தின் அடிப்படையில் நீட் யாருக்கும் எதிரானது அல்ல என்பதனை 2016ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ந்து நிரூபித்து வருகிறோம். அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கருத்து கூறும் போது அறிவியல் பூர்வமாக ஆதாரத்துடன் அதை வெளியிடுவதுதான் சரியாக இருக்கும். பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நீட்டை காரணமாக வைத்து வண்டியை ஓட்டி விடுகிறார்கள். திமுக எடுத்திருக்கிற கொள்கை முடிவை சார்ந்து விஜய் தன்னுடைய அரசியலில் பயணிப்பாரேயானால் தமிழகத்தில் பாஜக மட்டும் தனித்து நிற்கும். பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் மட்டும் தனித்திருக்கும். அது எங்களுக்கு இன்னும் சந்தோஷம்தான். அரசியல் கட்சி தலைவராக விஜயுடைய கருத்தை நான் வரவேற்பேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு அது நல்லது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இன்னைக்கு நீங்க களத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே இந்த பை எலெக்ஷன் என்று சொன்னாலே ஆளும் கட்சியினுடைய அத்துமீறல் அதிகமா இருக்கும். பை எலெக்ஷனாவே அது அப்படித்தான். சோ நீட்ட தேவை பொறுத்தவரை அவருடைய கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லட்டும். ஆனால் நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நீட்டை சப்போர்ட் பண்றோம். ஆதாரத்தின் அடிப்படையில் நீட் யாருக்கும் எதிரானது இல்லை என்பது 2016 ஒரு ஆண்டும் கூட புரிவாது. அதனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய சொந்த கருத்தை தங்களுடைய கருத்தை சொல்லும் முன்பு எப்பவுமே ஒரு சயின்டிபிக் பேசிஸ்ல ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரசியல் நிலைத்திருக்கும். திமுக சார்ந்த அரசியல் எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்திருக்கும். எங்களுக்கு அது சந்தோஷம். ஏன்னா எங்களுடைய இடத்துல நாங்க விளையாட போறோம். சோ விஜய் அவங்களும் திமுக எடுத்திருக்கக்கூடிய அப்படியே அந்த கொள்கை முடிவை சார்ந்து போறாங்க, போகட்டும் சந்தோஷம். திமுக அங்கேயே இருக்கட்டு, போட்டு சந்தோஷம். அதிமுகவும் அந்த பக்கம் இருக்கிறாங்க, சந்தோஷம்னா எங்களுடைய அரசியல் இன்னும் எளிமையாகும். படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.